இந்த மாதம் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது தேவனாகிய கர்த்தர் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த 2வது மாதத்தில் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கூட இருந்து என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் மக்கள் பாருங்க, சில வேளை மனிதர்கள் சொல்றாங்க, நான் உன்னோட கடைசி வரைக்கும் இருப்பேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். ஆனா பாருங்க, மனிதர்கள் இங்க பேசி கொண்டிருக்கும் போது ஆராதனை நடத்தும் போது கூட பேதுருவை பத்தி சொன்னாங்க. பேதுரு சொல்லுகிறார், என்ன சொன்னார் தெரியுமா, காவலிலும் சாவிலும் உம்மோடு கூட இருப்பேன். அப்ப இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, என்ன சொன்னா தெரியுமா, அப்பா என்ன 3 தடவை நீ என்ன படுவ. இது மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. பேதுரு மனிதன் தேவனை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்றா தெரியுமா, நான் உம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லலாம், நம்மோடு பிறந்தவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மளோடு உறவா இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் சொல்லலாம், உன்னோடு கூட கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேன். ஒருவனும் ஒருவனோடு கூட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனா ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, யார் தெரியுமா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லிட்டு போனார், நான் உன்னோடே கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஆசீர்வதிப்பேன். அவர் மனிதன் அல்ல, வாக்கு கொடுத்தவர் மனிதன் அல்ல, வாக்கு மாறாத தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் உன்னோடு என்னோடு கூட இருந்தா நம்மள என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இது மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல, இது தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் நான் என்னவா இருக்கிறேன், அந்தமுமா இருக்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை. அதனால்தான் சொல்றாரு கர்த்தர் பசு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு அன்னைக்கும் இருந்தாருங்க, இன்னைக்கும் இருப்பார். அதனால தான் சொல்றாரு, ஆதியில அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி அதுதான் இயேசுவா வெளிப்பட்டது. இன்னைக்கு அந்த இயேசுவை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, அதனால சொல்ற, இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. எல்லாரும் எழுந்திருக்க மாட்டாங்க, எல்லாரும் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேர் மரித்திருக்கீங்க, அவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். எழுதினவங்க எல்லாம் போயிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க எழுதினவங்க எல்லாம். ஆனா அவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க வேதத்தில் எழுதுறாங்க பாருங்க, அவங்க உயிரோடு எழுந்திருக்கிறனால காண போறோம். அல்லேலூயா. அதனால தான் வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 3:10 சொல்லப்படுது, என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ எதை காத்துக்கொள்ளணும் தெரியுமா, பணத்தையோ பொருளையோ அந்தஸ்தையோ படிப்பையோ இதெல்லாம் எதையுமே நம்ம காக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒன்ன காக்க முடியும், பொறுமையை குறித்த வசனத்தை நீ நானும் காத்து கொண்டால் இந்த பூமியின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு நானும் உன்னை தப்பும்படி காப்பேன். அதனால தான் 2 கொடுத்தார் ஆண்டவர். நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை குடும்பமா காப்பாற்றுவேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் மழையை வரவழைச்சு 40 நாள் அவனுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி, ஒருவேளை பைத்தியக்காரத்தனமா தோன்றிருக்கும் அந்த காலத்துல. யாருக்குங்க, ஜனங்களுக்கு எல்லாம். நோவா சொல்றதை பார்க்கும்போது, அவன் தேவன் பேசினாருன்னு சொல்லும் போது அவங்களுக்குலாம் எப்படி தோன்றிருக்கும் கேட்டீங்கன்னா, இது என்னடா பைத்தியக்காரத்தனமா ஒரு பேழையை செய்யறான்னு. மழை வந்த பிறகுதான் தெரிஞ்சுது, பேழை மேலே போயிருச்சு, ஜனங்களாம் எங்க போயிட்டாங்க. அப்ப அவன் குடும்பத்தையும் அவன் 8 பேரையும் மாத்திர கத்தட்டப்படாரு. இன்னைக்கு நீங்க வசனத்துக்கு நீங்களும் நானும் குடும்பமாய் கீழ்ப்படிவோம்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தை காக்க வல்ல தேவன் இருக்கிறார். ஏனோக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரித்தான். ஒரு நாள் என்ன பண்ணான், அதே தான் இப்பவும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, தேவனோடு நீ சஞ்சரிக்கிறியான்னு கேட்கிறார். சஞ்சரித்தால் ஒரு நாள் காணப்படாமல் போவதற்கு ஆயத்தமாகும்படி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொன்னாரே, அவங்கள பார்க்க முடியாது. அந்த பாருங்க, விதைத்த விதை எழுந்திருக்கும், அடுத்தது உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம்னு சொன்னா, அதுதாங்க ஆண்டவர் சொல்ற, இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், மறுரூபமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எதுல மறுரூபமாக்க முடியும் தெரியுமா, இந்த ஜெபம் தான். உன் பேச்சு வெளிப்படுதுன்னு சொன்னாரே, யாரை பார்த்து, பேதுருவை பார்த்து.
இயேசுவோடு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க பாஷை பேச்சு எல்லாமே என்ன பண்ணுங்க மாறிடும். முன்பு பேசுற மாதிரி பேச மாட்டீங்க. அதனால்தான் உன் பேச்சு வெளிப்படுது. இன்னைக்கு கூட கடைசி காலத்துல இந்த அல்லேலூயான்னு சொன்னா ஒரு கும்பல் சொல்றாங்க நம்மளை பார்த்து. என்ன சொல்லுது? அல்லேலூயா கும்பல்னு. இதை சொல்றதுக்கு ஒரு காலத்துல ரொம்ப யோசித்தாங்க. எல்லா இடங்களிலும் வெளிப்படையாய் சொல்வதற்கான அல்லேலூயா என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தல் 1 போட்டிருக்கு. ஆண்டவர் பாருங்க, கனமும் மகிமையும் துதியும் நம்முடைய தேவனாகிய. இது எங்க சொல்லப்படுதா? பரலோகத்துல ஒரு திரளான ஜனக்கூட்டம். அதனால தான் சொன்னாரு, பரலோகத்துல செய்யப்படுவது போல இங்கேயும் சொன்னாதான். அங்க மாத்திரம் அல்லேலூயா பாட்டு பாடக்கூடாது, இங்கேயும் என்ன பண்ணுங்க பாடணும். கனமும் மகிமையும் துதி யாருக்கு செலுத்துறீங்க? தேவனுக்கு தான் செலுத்துறீங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 26:3 நான் சொன்னேனே, அந்த வசனம் யாரோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால் ஈசாக்கு இடத்துல கர்த்தர் பேசுறார். என்ன சொல்றார்? இந்த தேசத்துல நீ, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப உன்னோடு கூட இருந்து, இதுதான் செய்தியுடைய தலைப்பு. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். இந்த மாதம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்மளோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்வதற்கும், மனிதர்களோடு மனிதர் சொல்றான் நான் உம்மோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க தேவன் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஆனா மனிதன் வாக்கு பண்ணானா வாக்க மறந்து போயிடறான். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு. அவன் பிள்ளை இப்பொழுது இருக்கிறான். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக அவனிடத்துல சொல்றாரு. அடுத்தது யாரிடத்துல சொல்றாரு? யாக்கோபு இடத்துல. அதனாலதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் பரிசுத்தவான்களின் பரிசுத்தமுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு எனக்கும் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் வெளிப்படுத்தல வாசித்தேன் 21வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை என்ன பண்ணேன்? இதோ மனுஷிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம். அப்ப பாருங்க, ஏன் இங்க கூடி வந்திருக்கீங்க எல்லாரும்? தேவன் யாரிடத்துல வாசமா இருக்கிறாரா? மனுஷர். இதோ மனுஷரின் ஒரு பாட்டு இருக்குது. இதோ மனுஷரின் மத்தியில் அவர் எங்க வாசம் பண்றவர்? அப்ப அவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டி அங்க போய் தொழுது கொள்கிறோம். அவருக்கு ஒன்று ஒரு ஜபஸ்தலத்தை கட்டி அங்க போய் எதுக்கு தொழுது கொள்கிறோம்? அங்க ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நான் எங்க வாசம் பண்றேன் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷன். அதனால நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய, மறந்துடாதீங்க, நீங்களும் நானும் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அவிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய. அப்ப எல்லாரும் இங்க நம்ம கூடி வருகிற ஐக்கியம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் யாருடைய ஜனங்க? அதுதான் அங்க போட்டுட்டு தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். எப்பொழுது? அவர்களோட கூட இருந்து. அப்ப நம்மளோட கூட யார் இருக்கணும்? தேவன். அதனால தான் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஈசாக்குக்கு சொன்னாரு, யாக்கோபுக்கு சொன்னாரு, இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த மாதம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவன் இந்த 2வது மாதத்திலே தேவன் நம்மளோடு கூட இருந்து 3 காரியங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தர் சொல்கிறார், ஆதியாகமம் 26:3 அதே வசனத்துல போட்டிருக்கு. கடைசி பகுதியில ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, உனக்கு தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணைய. அப்ப முதல் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, தேவன் கூட இருந்தார்னா இந்த இட்ட ஆணையை பாருங்க நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் ஆணை போட்டா அந்த ஆணை யாரும் மாற்ற முடியாது. தேவனாகிய கர்த்தர். அதுதான் என்ன ஆர்டர்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியில கூட போடுறாங்க கவர்மெண்ட் ஆர்டர். யாருன்னா வேற ஒரு அதிகாரி வந்தா மாத்திடுவாங்க, இந்த ஆர்டரை மாத்தி வேற ஆர்டர் போட்டுருவாங்க. ஆனா தேவன் ஒரு ஆர்டர் போட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அவர் இட்ட ஆணையை யாருமே என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. அதை அப்படியே நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, நான் உன்னோட கூட இருப்பேன்ப்பா. ஈசாக்குக்கு இட்ட ஆணை, நான் உன்னோட கூட இருப்பேன்ப்பா. யாக்கோபுக்கு இட்ட ஆணை, தேவன் கூட இருந்தாரானால் நம்ம என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா.
கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு இதை உங்க கண்கள் இந்த 2வது மாதத்துல காணும். அவர் சொல்லுகிறார், முதலாவது ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து நிறைவேற்ற போகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சங்கீதம் 105:9 வாசிங்க. 105:9. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையை என்றென்றைக்கும் அப்ப நினைத்திருக்கிறார். அங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். இப்ப ஈசாக்கு இத்தனை வருஷம் நம்மள வந்து என்ன பண்ணுவோம்? இத்தனை வருஷம் ஆனா சொன்ன சொல்ல என்ன பண்ணுவோம்? மறந்துடுவோம், அல்லது ஆளே இல்லாம போயிடும். ஆனா இங்க தேவன் இட்ட ஆணைய முதல்ல பாருங்க நிறைவேற்றினார் அப்பாவுக்கு. 2வது, இத்தனை ஆண்டு கழிச்சு பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் பக்தன் பாடுறான் பாருங்க, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். அல்லேலூயா. நம்மளை மறவாம ஒருத்தர் நினைத்தார். அப்பாவுக்கு சொன்ன, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை ஈசாக்குக்கு பாருங்க கர்த்தர் நினைத்தருளின தேவன். இரவும் பகலும் எத்தனை குடும்பத்தை நினைச்சு பார்த்தாரு. 2024 தாண்டி 25க்குள்ள வந்திருக்கீங்க. 1 மாதம் கடந்து போயிருச்சு. இந்த 2வது மாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இரவும் பகலும் நம்மை நினைத்து மறவாமல் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வச்சிருக்கிறாருங்க? 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு என்னும் அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இன்ன நாளிலே நிறைவேற்றினீர். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? ஆண்டவர் சொல்றாருங்க, வாக்கினால சொன்னதை கரத்தினால கர்த்தர் எத்தனை பேருக்கு நிறைவேற்றிருக்கிறாரு? எத்தனை பேருக்கு நிறைவேற்றிருக்கிறார்? அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் கூட இருந்து ஆண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேருக்கு நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார்? உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பாருங்க, அவர் கூட இருந்தார்னு சொன்னா அவர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். 2வது, அவர் கூட இருந்தா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுது, வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய தேவன் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்ப 2வது, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது கூட இருந்து தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதுக்காக நிறைவேற்றுகிற ஒரு ஆசீர்வாதம். 2வது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, கூட இருந்து தேவன் பாருங்க பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப இன்க்ரீஸ் யாரால வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சுக்காதீங்க. எந்த விதத்திலாவது பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற உங்க குடும்பத்தில் பெருக்கமா இருக்கலாம், ஊழியத்தில் பெருக்கமா இருக்கலாம். எந்த விஷயத்தில் உங்களுக்கு பெருக்கம் வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை அதை நிறைவேற்றி ஆசீர்வதித்தாரு பாருங்க. அதை கொடுத்த தேவன் அவர்களை பெருக பண்ணவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அப்படியே கூட கர்த்தர் பரிசுத்த உபாகமம் 1:10 சொல்லுது, வாசித்து பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கிறீங்க. இங்க மாத்திரம் உட்காந்துருக்கவங்க மாத்திரம் இல்லை, இந்த மிஸ்பாவில் எத்தனை பேர் ஆண்டவர் திரளா கொண்டு வந்தார்னா, வெளி தேசத்துலையும் இருக்காங்க, வெளி ஊர்லையும் இருக்கிறாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, பல மாநிலங்களில் இருக்கிறாங்க. சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் எங்கேயும் தேவன், தூரத்துக்கும் தேவன். அப்படியே கூட கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக ஆண்டவர் அதனால சொல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். யார் பெருக பண்ணினவர்? கர்த்தர் பெருக பண்ணினவர். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல எப்படி இருக்கீங்களா? ஏன் அந்த வானத்து நட்சத்திரத்தை சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், 2 கூட்டத்தை பெருக்கி வச்சிருக்காரு. ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடல் மணல். கடல் மணல் எதுக்குமே பிரயோகப்படாது, அது ஒன்றில் காலில் மிதிக்க தான் பயன்படும்,
வேற எதுக்குமே அது உபயோகப்படாது. அதில் போய் நீங்கள் வீடு கட்டவும் முடியாது, அதில் போய் நீங்கள் எடுத்து எதையும் பயன்பட முடியாது. ஆனால் வானத்து நட்சத்திரங்களை எதுக்கு சொன்னார் ஆண்டவர்னு கேட்டிங்கன்னா, அது எப்பொழுதுமே பாருங்க, அந்த நட்சத்திரம் வானத்தில் எப்பொழுதும் பகல்லையும் இருக்குது, இரவுலையும் இருக்குது. ஆனால் அது எப்பொழுது வெளிச்சம் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா இரவில தான். அதனால தான் ஆபிரகாமை கூட்டு போய் காமிக்கிறாரு, நைட்டில் கூட்டு போய் தான் காமிச்சாரு. வானத்தை அண்ணாந்து பாரு, இதை பார்த்து இதில் நட்சத்திரங்களை பார்த்த பாரு, இது என்ன கூடுமானால் அவனால் என்ன பண்ண முடியல, எண்ண முடியல. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்விங்கிள் ட்விங்கிள், இது பார்க்கறதுக்கு லிட்டில் ஸ்டார் தான். உங்களை வச்சு தான் ஆண்டவர் பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் ஆரவாரம் எடுக்கிற சத்தத்தை என்ன பண்ணேன், கேட்டேன். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல எப்படி இருக்கீங்க. நம்ம வாழ்றது பூமி இருள் நிறைந்த உலகம்தான். ஆண்டவர் சொல்றாரு பாவம் நிறைந்த உலகம்தான். ஆனா இதுல நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் எதற்காக நீங்க வெளிச்சம் கொடுக்கணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் அப்படியே 13வது வசனம் சொல்லுது, நான் உங்கள் மேல் தான் வைத்து. யார் வச்சது அன்பு? நீங்களா கர்த்தர் மேல அன்பு வச்சிக்க? நீங்களும் நானுமா கர்த்தர் மேல அன்பு வச்சோம்? கர்த்தர் நம்மளை தேடி அன்பு வச்சாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து ஒன்று என்ன பண்ணுவேன். ஏன்னா நீ கூட இருக்கிறன்னு சொன்னா நீ ஒரு நாள் கை விட்டுட்டு தான் படுவேன், உன் சமயத்துக்கு தகுந்த மாதிரி போயிடுவேன். அது அவருக்கு தெரியும் மனுஷனை பத்தி. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. உன்மேல் நான் அன்பு வைத்து உன்னை உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உன்னை என்ன பண்ண வச்சடா. நீ நினைச்சுக்காத உன் பேச்சு திறமையில உன்னுடைய கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், உன் அழகை பார்த்து ஜனங்களா வந்துட்டாங்கன்னு. எதை பார்த்து வர வச்சார் தெரியுமா? அவர் நம்ம மேல என்ன வச்சாரு? அன்பு வச்சாருங்க. நம்மளை ஆசீர்வதிச்சாருங்க. உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உன்னை என்ன பண்ணாரு? பெருக பண்ணிட்டு உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் உன் ஆடுகள் அனைத்தையும் அத்தனையும் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆசீர்வதித்திருக்கிறாரு? இந்த மாதம் இன்னும் ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. விசுவாசிங்க. இங்க பாருங்க, ஏசாயா 40:29 சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு. சோர்ந்து போயிட்டு நீங்க சொன்னா வேலைக்கு போகாமல இருக்கீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சோர்ந்து போனா ஐயா வேலை ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்றேன், அவ்வளோதாங்க, எனக்கு முடிஞ்சு போச்சு, என்னால் முடியலங்க, வேலையே செய்ய முடியல அப்படி அண்ணா கொடுத்துறீங்களா? கொடுக்க மாட்டீங்களே. மாசத்தோறு என்ன வருது? இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு கேட்டு பாருங்க. என்ன சொல்லுவீங்க? அப்ப சோர்ந்து. ஆனா நம்ம ஜபத்துக்கு வரும்போது, ஊழியத்துக்கு வரும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது என்ன வந்துருது நமக்கு? சோர்வு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் தாங்க பலன் கொடுப்பார். அதான் சொன்னாரு, நீ கேட்டா பலன் கொடுப்பாரு. எவனுக்கு தான் சோர்வு வராம இருக்கு? எல்லாருக்குமே சோர்வு வருது. சோர்வு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துறவனே யாருன்னு கேட்டா பிசாசு தான். அவன் நிறைய பயன்படுத்தி அவன் கத்தி மழுமி போயிருக்கு. ஆனா உற்சாகம் என்ற ஆயுதத்தை யாருமே என்ன பண்றது இல்லை. ஏன்னா அது நல்லா பல தீட்டி வச்சுக்குது, அது அப்படியே தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். பெருக பண்ணுகிற தேவன் உன்னோடு என்னோடு கூட இருக்கிறார். இங்க பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 71:21 வாசிங்க. என் மேன்மையை பெருக பண்ணி. எல்லாருக்கும் ஒரு மேன்மைங்க. மேன்மைன்றவங்க எல்லாருமே விரும்புவாங்க. யாருமே நீ மேன்மையா இருக்கணும்னு விரும்புறியா, தாழ்மையா இருக்கணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் முன்பாகவும் அப்படியே காலெல்லாம் உயர்த்திக்கிட்டு சும்மா அப்படி போகும்போது பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கிழிச்சு போன புடவையா கட்டிட்டு போவீங்க? என்ன மாதிரி பட்டு புடவை பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்ன மாதிரி வாடகை வண்டியாவது எடுத்துட்டு போவேன். போற கல்யாணத்தில் என்ன 4 பேர் என்ன பண்ணோம்? மதிக்கணும். ஆண்டவர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த மேன்மையை எல்லாருமே தான் விரும்புவான். அல்லேலூயா. அவன் யாரா இருந்தாலும் விரும்புவான். ஆனா மேன்மைப்படுத்துகிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, என் மேன்மையை என்ன பண்ணி பெருக பண்ணி என்னை மறுபடியும் என்ன பண்ணுங்க. ஒரு காலத்தில் ஆறுதல் இல்லாத இருந்தோமே, அன்னைக்கு ஆறுதல் இல்லாத இருந்த போது நம்மளை மேன்மைப்படுத்தினவர் யாரு? இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் யாரு? அதை நினைச்சு பார்க்கறியா? அதுதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மேன்மையை பெருக பண்ணுகிறவர் அவர் தாங்க.
மூன்றாவது கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நாம் வாசிக்கலாம். அப்படியே யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு நாமோட திருமணம் ஆகும்போது உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறாங்க. கணவன் மனைவி ஒரு ஒப்பந்தம். ஒரு சபையிலோ எல்லாரும் யாராவது ஒரு சமூகத்திலேயோ போய் என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இவன் தான் என் கணவன், இவன் தான் என்னுடைய மனைவி. ஒரு இடம் வாங்குறீங்கன்னு சொன்னால் அங்கே ஒப்பந்தம் போடுறீங்க, உடன்படிக்கை பண்ணுறீங்க. தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்குக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், பார்த்தீங்களா, உன் ஜனம் முன்னால் உன்னை ஏன் தெரியுமா பிரித்து வச்சிருக்கேன்? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன் இடத்துல நான் என்ன செய்வேன்? அதிசயம் செய்வேன்ப்பா. உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் அதிசயம் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், உன் கூட எல்லா ஜனமும் தான் இருக்கும். உன் உற்றார், உறவினர், நண்பர்கள், பக்கத்தில் இருக்கவங்க, அக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்கள் எல்லாரும் யார் செய்கையை காணணும்? உன்னோடு கர்த்தர் செய்கையை காணணும். அதை காண்றதுக்கு தானே உன்னை வேறு பிரிச்சாரு. வேற எதுக்கு வேறு பிரிச்சாரு? உங்கள்கிட்ட பணம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும், மேன்மை இருக்கும், பாருங்க பதவி இருக்கும், பட்டம் இருக்கும், அல்லது கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக அனுபவம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்ட கர்த்தரை தேடி வந்த கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா வேதம் சொல்லுது, அவருடைய செய்கைகள் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? பார்ப்பாங்க. அல்லேலூயா. பார்த்துட்டு நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம். அப்ப எதுக்கு கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் தெரியுமா? பயங்கரமான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கை என்ன பண்ணணும் தெரியுமா? காணணும். கர்த்தர் அதுக்கு தாங்க உன்னோட கூட இருக்கிறாரு. அவர் வாக்கு பண்ணிட்டு போனாரு. அவர் வாக்கு மாறாத தேவன். ஆனால் தான் இங்கே சொல்லுகிறது, எரேமியா எழுதின புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் நீங்க 20வது வசனத்தை வாசி பாருங்க. அவரோ வாசி பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற. நீங்க நம்மளோட கர்த்தர் இருக்காரா? எப்படிப்பட்ட கர்த்தருங்க? எப்படிப்பட்ட கர்த்தர்? பயங்கரமான, முதல்ல நான் சொன்னேன், பயங்கரமும் பராக்கிரமசாலியுமான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட கர்த்தர்னு கேட்டீங்கன்னா, அவர் பயங்கரமும் பராக்கிரமசாலியுமான கர்த்தர். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில கூட அவள் புருஷன் அவளை பாருங்க ரகசியமாய், ஆனா இதே பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவன் அந்த யோசேப்பிடத்திலையும் போய் பேசினார். அதனால தான் அவன் சம்மதித்தான். அல்லேலூயா. அப்ப மரியாளோடு கூட யார் இருந்தபடினால் அவன் சம்மதித்தான்? கர்த்தர். இன்னைக்கு உன்னோடு என்னோடு கூட கர்த்தர் இருந்தா, வேதம் சொல்கிறது, பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் உன்னோடு இருந்தா, இருந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக அவர் பரிந்து பேசுவார், உனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அதனால்தான் பக்தன் பாடுறான் பாருங்க, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சம் நீரே. கைகளை உயர்த்தி பாடுங்க, ஆண்டவர். ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கேளுங்க, என் வெளிச்சம் நீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னோடு கூட இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது கூட இருந்து அவர் நம்மை அப்படியாய் கூட நிறைவேற்றி ஆசீர்வதிக்க போறார். இரண்டாவது கூட இருந்து
அவர் பெருக பண்ணி நம்ம என்ன பண்ண போறாருங்க? ஆசீர்வதிக்க போறாரு. மூன்றாவது, அவர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தரா இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆனா ஒண்ணு செய்யணும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சா அவர் பாதத்தில் நம்ம மறுரூபப்படுத்தி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தலாமா? கண்ணில் மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. எத்தனை பேர் உங்களோட கூட இருந்துட்டு எத்தனையோ பேர் கடந்து போயிருக்கலாம். இன்னைக்கு வேதனையோடு கூட நீங்க அமர்ந்து இருக்கலாம். ஆண்டவரே என்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவங்களாம் போயிட்டாங்கப்பா. என்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவங்க ஆண்டவரே மனிதர்கள் தான்ப்பா. ஆனாலும் தேவன், நீர் என்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீரே, நீர் வாக்கு கொடுத்த தேவன், நீர் வாக்கு மாறாதவராச்சேப்பா. நீர் எங்களோடு கூட இருந்தப்பா. ஆண்டவரே, நீ நிறைவேற்றி முடிக்க ஆசீர்வதிக்க வல்லவராச்சே. மாத்திரமல்ல, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொன்னீரப்பா. அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறீர். நீர் எங்களோடு கூட இருந்து பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவனாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்களே. அதுக்காக நன்றி ஆண்டவரே.